18ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசு உலகின் செல்வாக்குள்ள பேரரசாக இருந்தது. டெல்லி நகரம் மட்டும் 20 லட்சம் மக்களை கொண்டிருந்தது. அது லண்டன், பாரிஸ் நகரங்களை விட அதிகம். 1719ஆம் ஆண்டு 18 வயதில் அரியணை ஏறிய முகமது ஷா ரங்கீலா இசை, ஓவியம், நடனம் ஆகிய கலைகளை விரும்பியவர். முகலாய மினியேச்சர் ஓவியக் கலையை மீண்டும் உயிர்ப்பித்தார். ஆனால் ஆட்சியில் அக்கறை குறைவாக இருந்ததால் அதிகாரம் பிராந்திய ஆளுநர்களிடம் சென்றுவிட்டது. இதற்கிடையில் ஈரானின் நாதிர் ஷா டெல்லியை தாக்கி கர்னால் போரில் முகலாய படையை தோற்கடித்தார். டெல்லியில் நுழைந்த அவர் நகரில் படுகொலைகளை நடத்த உத்தரவிட்டார். ஒரே நாளில் 30,000 மக்கள் கொல்லப்பட்டனர். பின்னர் மயிலாசனம், கோஹினூர் வைரம் உள்ளிட்ட முகலாயர்களின் 8 தலைமுறை காசான செல்வங்களை நாதிர் ஷா கொள்ளையடித்து ஈரானுக்கு கொண்டு சென்றார். இந்த கொள்ளையடிப்பு முகலாய பேரரசின் வீழ்ச்சியை வேகப்படுத்தியது. எனினும் முகமது ஷா தனது அரசியல் திறமையால் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அரியணையில் நீடித்தார். 1748ஆம் ஆண்டு அவர் மரணமடைந்தார். இசை, கலாச்சாரம், கலை ஆகியவற்றில் பங்கு கொண்ட அரசராக வரலாறு அவரை ரங்கீலா என நினைவு கூர்கிறது.